வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு கம்பு தோசையும் கார சட்னியும் தாங்க பண்ண போறோம். இந்த கம்பு தோசை வெயில் காலத்துல எல்லாம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறது நல்லதுங்க. குளிர்காலத்துல தவிர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இல்லைங்களா, அதனால நம்ம எப்பயாவது கம்பு சேர்த்துக்கலாங்க. வாங்க இன்னைக்கு அந்த கம்பு தோசையும் கார சட்னியும் தான் நான் செய்ய போறேங்க. பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த கம்பு தோசைக்கு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக தக்காளி வெங்காய சட்னி செய்ய போகிறோங்க. ஒரு தாளிப்பு கொடுத்து தான் பண்ண போகிறோங்க. இந்த கம்பு தோசைக்கான அளவுகள் பார்த்துடலாங்க. நான் கம்பு நல்லா தீட்டி சுத்தம் பண்ண கம்பு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதே அளவு, அதாவது தடவை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவு இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டுக்குமா சேர்த்து அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேங்க உளுத்தம்பருப்பு. 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையுமா ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. கம்பில் கல் இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கல் போக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை மிக்சியில் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை உப்பு போட்டு கரைச்சி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன அளவுகளோட நான் நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இந்த மாவு இருக்குங்க. அதாவது அரிசியும் கம்புமா சேர்த்து 5க்கு 1 உளுந்துங்க. 2.5 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2.5 டம்ளர் கம்பு, அதுக்கு உளுந்து 1 டம்ளர், ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயம், இது தாங்க அளவு. இப்போ நம்ம தக்காளி வெங்காய கார சட்னிக்கு அளவுகள் பார்த்துடலாங்க. நான் தக்காளி இப்போ ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தக்காளியோட மேல் பகுதியை அந்த கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நம்ம இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ புளி போட்டுக்கலாங்க. பூண்டையும் சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளியையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா தக்காளியிலேயே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணியே சுத்தமாக ஊற்றாமல் தான் நம்ம அரைக்க போகிறோம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாய் போட்டால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் இந்த சட்னிக்கு மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு தாளிச்சிடலாங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஒரு வாணலியில். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதுக்கு கொஞ்சம் போட்டு தாளித்தா இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துறணுங்க. இதை நல்லா சுருளாக வதக்கணும். நம்ம உப்பு சேர்த்தே அரைச்சிருக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கொதிக்கும்போது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சுண்டி வரணும். சுருளை வதக்கி இதை 2-3 நாள் கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகவே போகாதுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாங்க. இந்த கம்பு தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சாதாரண இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த தக்காளி வெங்காய கார சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. சட்னி பாடு தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்ததாக நம்ம தோசைக்கு போயிடலாங்க. இப்போ தோசை மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. தோசைகள் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், நல்லாவே ரோஸ்ட்டாக வரும். நம்ம சாதா தோசையில் எப்படி ரோஸ்ட் ஊற்றுறோமோ அதே மாதிரி எடுக்கிறதுக்கு வரும். ரொம்ப தண்ணி விட்டும் கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக கரைச்சிட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மூடி வச்சு எடுக்கலாம். இல்லை திருப்பி போட்டும் நீங்கள் எடுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மூடி வச்சு ரோஸ்ட்டாக ஊற்றி தான் எடுக்கிறோங்க. ரொம்பவே அருமையாக வந்துச்சுங்க. இந்த கார சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தடுத்த தோசைகளும் இப்போ ஊற்ற ஆரம்பித்தாச்சுங்க. அதே மாதிரியே நல்லா மொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ சாதா தோசையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு ஊற்றுற தோசையுமே நம்ம திருப்பி போட்டு ஊற்றலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பு தோசைக்கும் கார சட்னிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கம்பு தோசை கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அது குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி மடக்கி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு தோசைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கம்பு தோசைக்கு இந்த சட்னியும் அருமையாக இருக்குங்க. தேங்காய் சட்னிலேயே நீங்கள் வரமிளகா, பூண்டு வச்சு அரைச்சிங்கன்னா அது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு சட்னிக்கு அமோகமாக இருக்குதுங்க.
இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.